பாலியல் பிரச்சனைக்கு முதல் காரணமே திரைமறை வாழ்க்கை தான். ஓப்பனான கல்வி இருக்கணும், பிள்ளைங்களுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். இங்க எல்லாமே மறைமுக வாழ்க்கை. எல்லாம் ஓகேயும் பேசுவான். இங்கிருந்து தாய்லாந்து போயிட்டு இருக்கிறான். இந்திய பணம் 3000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு தாய்லாந்துக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கான பேசினா பாலியல் பேசிட்டான்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி வசதிகள் இல்லைங்க. என்னை பொறுத்தவரை எல்லாமே ஒரு ஓப்பனா எதுவுமே கிடையாது. காரணம் இன்னும் நான் சொல்லுவேன், இங்க விபச்சார வழக்குன்னு ஒன்று இருக்கக்கூடாது. இருக்கிறகிட்ட இறக்கம் போட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை வச்சு ஒரு வழக்கு போடுறது. இது எப்படி இருக்குன்னா, அந்தாண்ட சாராயத்தை குடிச்சிருந்தாலும் வாய் ஊதுன்னு சொல்ற மாதிரி இல்லையா? இதே டெல்லியில இருக்கு. நைனா பஜார்ல 3 கிலோமீட்டருக்கு அரசு திறந்து விட்டுருக்குது. புது டெல்லியில போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு. எல்லா இடத்துலையும் நீங்க பாம்பேல போய் பாருங்க, எஸ்டேட் ஏரியாவை திறக்கப்பட்டிருக்குது. எப்படி இருந்தாலும் உரைப்பதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டா, கிடைப்பது கிடைச்சாதானே எடுப்பது குறையும் சொல்லுவாங்க இல்லையா? கொடுப்பது இருந்தா எடுப்பது குறையும். நான் பதில முடிச்சிடறேன் ப்ளீஸ். நான் சொல்ல வந்ததை முடிவு பண்ணிடுறேன். எந்த பொருளுக்கு டிமாண்ட்லாம் அதுக்கு இப்ப ஒருத்தனுக்கு வறுமையில் தானே திருடவன் ஏன் திருடுறான்? இருக்கிறோம் திருடுறது வேற, அது நீங்களா பார்த்து வளர்த்து விடுறது. ஆனா ஒருத்தன் வறுமையில திருடுவது இருக்குது இல்லையா? கிடைக்கலைன்னா அங்க குற்றங்கள் இருக்கும். எந்த தாகம் இருக்குதோ அந்த தாகத்தை தடித்தா குற்றங்கள் குறையும். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஒரு தொழிலதிபரா. நிச்சயமாக இருக்கிற தவறு இல்லை. அப்பதான் பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு. அந்த குழந்தை மறைக்குது இல்லையா? இப்ப என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? தைரியமாக உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களை யாராவது தவறான இடத்துல தொட்டால் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் பேசுறோம் இல்லையா? அதை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா என்ன தவறு? உங்களுக்கு தெரியுமா, பத்திரிகையாளர் எல்லா தலைவரும் இதை பேசுறாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் மறைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான சொன்னாவோ, ஒருத்தர் அணுகுமுறை பண்ணாவோ, குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்த அனுப்புகள். தாய்மார்களே, அவங்க கூட நீங்க பேசுங்க. நீங்க என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன இன்னொருகள் ஏற்பட்டது, இடையூறுகள் ஏற்பட்டதுன்னு சொல்லித்தரமா இல்லையா தலைவர்கள்? அதை தான் பாடமாக்கணும். பெரிய கேள்வி. அதிமுகவை பொறுத்தவரை ஒரு ஆரம்ப காலத்துல முகமலர்ச்சி, அதாவது கவர்ச்சிக்காக வந்த இயக்கம் அது. எம்ஜிஆர் என்பவர் ஒரு சினிமா மூலமாக ஜொலித்து அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா பயன்படுத்தி அதுக்கப்புறம் அவர் தனி கட்சியாக தொடங்கி வந்தாரு. அதே நேரத்தில் நீங்க நல்லா நினைச்சு போங்க, அதிமுகவை நம்ம சொல்லுவாங்களா வாரிசு அரசியல்னு. ஜெயலலிதாவை அந்த அம்மையாரை அவங்கள எம்ஜிஆர் தன் வாரிசாவே அறிவிக்கல, அப்படியே மறைந்தாரு. அந்த பக்கம் ஒரு மனைவியார் ஜானகி நின்னாங்க, இந்த பக்கம் ஜெயலலிதா நின்னாங்க. ஆனா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? சேவல் சின்னத்துக்கு தான் 22 எம்எல்ஏ வந்தாங்க. ரெட்டைப்புற பல இடங்களில் டெபாசிட் இழந்தது. நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு தலைவருக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு மக்களா தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா அவர்களை. என்ன காரணம்? அவங்க தான் அவங்களுடைய வாரிசுன்னு மக்கள் முடிவு பண்றாங்க. இந்த முகப்பொழிவு, இந்த பேஸ் பார்த்து தான் அதிமுக இருந்தது. இன்னைக்கு அவங்க மறந்து வெட்டி இத்தனை இடைவெளிகள் அப்படி எடப்பாடி சார் அவர்கள் ஒரு 4 ஆண்டு சாமர்த்தியமாக பண்ணனாரு. ஒரு பேசு இல்லாத இயக்கமாக அது இருக்குது. அதனால அதுக்குள்ள சில போட்டிகள் இப்படிலாம் வருவது உண்டு. அது அந்த கட்சியில் இருக்கிற பெரியவங்க சேர்ந்து இணைத்து அந்த தொண்டர்களுடைய முகமும் வாடாமல் பார்த்து கொள்வது அந்த இயக்க ஒற்றுமைக்கு அவங்களுக்கு காலங்கள் பாடங்கள் தரும். அவங்களுக்கு அன்னைக்கு முடியாதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு சேரலாம், இன்னைக்கு சேர்ந்தவங்க இன்னும் கொஞ்சம் பிரியலாம். ஆனா ஒற்றுமை இல்லாமல் அந்த இயக்கம் தொடர்ந்து தோல்வி முகத்தில் இருக்குது என்பது நான் அறிந்ததில்லை. பத்திரிகை நீங்க நாடு அறிந்த விஷயங்கள் தான். அந்த அவங்க ஒன்றுபடுவதாலேயே வெற்றி நிச்சயம் என்பது அனைவருடைய கருத்தா இருக்கு. அது தலைவர்களுக்கு எட்டாமல் இருக்காது. ஒருத்தர் ஈகோவை மறந்து விட்டு ஒற்றுமை பண்ணி அந்த தொண்டர்கள் மனம் புண்படாமல் தோண்டு விடாமல் பார்த்துக் கொள்வது அந்த இயக்கத்தினுடைய கடமை.